கிளம்பியாச்சுங்க. ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு மழையில் நனைஞ்சிட்டு வந்து சேர்ந்து படுக்கிறதுக்கே ஒரு 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. வழக்கமாக மழையில் நனைஞ்சிட்டு வந்து படுத்தாலே காலையில் எழுந்தி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஒரு வழியாக 9 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்புறேன். இப்போது மறுபடியும் முதல்ல இருந்து கிளம்பி போய் பார்க்க போகிற ஃபஸ்ட் இடம் இங்கே இருக்கிற ஃபேமஸான புத்தர் கோவில். வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லைங்க, இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதுக்கு ரீசன் என்னென்னா, வழக்கமாக நம்ம இது வரைக்கும் போன மேக்ஸிமம் புத்தர் கோயில், போனது எல்லாமே புத்தர் கோயில் தான். இந்த ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீ. இதுக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ். அப்படி 500 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்து உள்ளே பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அதுலாம் அந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறமே க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. சரி போயே ஆகணும். அப்படி 500 ரூபா கொடுத்து பார்க்குற அளவுக்கு அதில் அங்கே என்ன தான் இருக்குது, போயிட்டு பார்ப்போம். இங்கேருந்து அப்படி நடந்து போயிட்டு ஒரு பஸ் ஏறி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் போயிட்டுருக்கேன். போயிட்டு அப்படியே பார்ப்போம். வந்தாச்சுங்க. எல்லா கோவில் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. உயரமாக நம்மளை ஒரு கேமரா பார்த்துட்டே இருக்குது. சுற்றி எங்கே வந்தாலும் சுற்றி கேமராஸ் வச்சுருக்காங்க. சாங்மை மாதிரி இல்லை, இது பேங்காக். கொஞ்சம் அவங்க ஏன்னா இது ஒரு பணப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, அதனால் கேமராஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், க்ரைம்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, பாயிண்ட்டுக்கு வருவாங்க. எல்லா இடத்துலையுமே பேங்காக்லேயும் கோவில் இருக்குங்க. எல்லா தெருவுலையும் இருக்குங்க. நீங்கள் சோலோவாக வரீங்க, இல்லைனா எந்த பிளானும் இல்லாமல் வரீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் சும்மா இறங்கி நடந்து போனால் எக்கச்சக்கமான கோவில், எக்கச்சக்கமான புத்தர் கோவில், எக்கச்சக்கமான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். எந்த ஐடியாவுமே இல்லாமல் வந்தீங்கன்னா, இல்லை டூரிஸ்ட் கைடு மூலமாக வரீங்கன்னா அவங்க நேராக எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, சுற்றி பார்க்க வைப்பாங்க, ஏதாவது ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போவாங்க. 2 நாள் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி சுற்றி காட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து மேக்ஸிமம் எந்த டூரிஸ்ட் கைடும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் வரணும், வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணலாம். முக்கியமான விஷயம், இங்கெல்லாம் அதிகமாக எக்ஸ்பென்ஸே ஆகாது நம்ம பண்ணாமல். ஓ, ராஜா, இந்த ஊர் ராஜாவுடைய வெண்கல சிலை வெளியே இருக்குது. நல்லா இருக்குங்க, செம்ம ஃபீலுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப உயரம். உள்ளே போகலாம், ஷூ போட்டு உள்ளே போகக்கூடாது. ஒரே ஷாட்டில் முடிச்சிடலாம். கிறிஸ்துவ தேவாலயம் செட்டப்பில் பெருசாக பெரிய பெரிய தூண்களோட சித்தி புத்தர். இது லாஃபிங் புத்தாவா இல்லை குபேரனான்னு கரெக்டாக தெரியல, யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ஒரு புத்தருடைய வடிவம். எல்லாமே புத்தர் தாங்க. இங்கே எல்லாரையுமே வருங்க புத்தராக தான் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், க்ரீன் ஸ்டோன். சாந்த சொரூபிங்க புத்தர், அமைதி விரும்பி. ஆனால் இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் எவ்வளோ விதமாக டெக்கரேட் பண்ண முடியுமோ, எவ்வளோ உருவத்தை அவருக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ உருவத்தை கொடுத்துருக்காங்க இந்த பீப்புள். நமக்கு அது புதுசாக இருக்குது, மேபி அவங்களுக்கு அது பழசாக இருக்கலாம். பாருங்களேன், ஓவரால் செட்டப்பை செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி நான் சாங்மையில் கூட பார்த்தேன் ஒரு இது லேடி புத்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், மேக்ஸிமம் கோயில் நம்ம நேற்றுலேருந்து சுற்றிட்டு இருக்கேன். ஈவினிங் நைட் தான் வந்தேன், அதுக்கப்புறமா போனேன். ஆனால் எங்கே போனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, ரீ ஒர்க் மாதிரி போய்ட்டு, பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் போயிட்டுருக்கு பாருங்கள். அதுதாங்க அந்த பெரிய புத்தா. வாவ், பளிச்சுன்னு இருக்கு இங்கே. இது லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க. உண்மையிலேயே அது கோல்டன் எஃபெக்ட் அப்படி காட்டுது. நிறைய மாங்க்ஸ் இருக்காங்க, நிறைய மாங்க்ஸையும் பார்க்க முடியுது. ஒரு நல்ல ஃபீலுங்க, நல்ல ஃபீலுங்க, எக்ஸ்ட்ராடனரி ஃபீல். இந்த மாதிரி பிளேஸ்லலாம் கொஞ்சம் அமைதியாக தான் பேசணும். இந்த மாதிரி இடத்துலலாம் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், செம்ம அலங்காரம் இல்லை, அழகா ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம்.
பேங்காக்கில் சோகம் என்னென்னா, இங்கே ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க யாருக்குமே இங்கிலீஷ் தெரியல. டைப் பண்ணி காட்டினா கூட படிக்க தெரியல. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நான் எதிர்பார்த்த பேங்காக் வேறங்க. கொஞ்சம் டெக்னாலஜி நல்லா தான் இருக்காங்க, அவங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. பட் இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப கஷ்டம். நமக்கு கஷ்டம், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் டூரிஸ்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டம். டைப் பண்ணி நம்ம ஒரு இடத்தோட டைப் பண்ணி காட்டினா கூட அவங்களுக்கு படிக்க தெரியல. கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டும்போது தான் படிக்கிறாங்க. புத்தா கோயில் தவிர வேறு எங்கேயுமே போகவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் புதுசாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் போகிற இடம் தான் ஏதோ ஒரு கோவில் தான், மாரியம்மன் கோவில். தாய்லாந்து பேங்காக்கில் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் இருக்கிற மாரியம்மன் கோவில் தான் இப்போ நம்ம போகிறோம். பஸ்ஸில் ரொம்ப தூரம் 3 பஸ் மாறி வந்திருக்குங்க. ஆக்சுவலாக 3 பஸ் மாறி அப்புறமா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. நடந்து முடியலை இன்னும். போனால் இங்கே ஒரு மகா மாரியம்மன் கோவில் இருக்கான், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏரியாவில் தமிழர்களை நிறைய பேர் பார்க்க முடியும். லோக்கல் பீப்புள்ஸ்னால் இங்கே வந்து ஜாப்காக செட்டில் ஆனவங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக செட்டில் ஆனவங்க, அவங்க அந்த மாதிரி பீப்புளெலாம் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய புத்த கோவில் பார்த்து நமக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். போவோம். மகா மாரியம்மன் கோவில், பேங்காக், தாய்லாந்து. அந்த மகா மாரியம்மன் டெம்பிள் பேக்ரவுண்டில் மணி ஒழிச்சிட்டே இருக்குது. 1879 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 வருஷம் வரப்போகுது. ரொம்ப பெரிய கோவில். அந்த வைப் அப்படியே மாறுது பாருங்கள். ஐயோ, இங்கே மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே செப்பல் போட்டு போகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் போட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பேர் எழுத்துக்கள் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஏரியா பார்க்கும்போது இது ஆக்சுவலாக இது பேங்காக் தானா இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நவகிரகம். தமிழ் பீப்புள் மட்டும் இல்லைங்க, தாய் பீப்புளும் ஒர்க் ஷாப் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய கடவுளை கும்பிடும் முறை வேணால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் இவங்களுடைய ட்ரெடிஷன் இந்த ஊரில் இதுதான். சிவன், மாரியம்மன் கோவிலில் கண்டிப்பாக ஒரு சிவலிங்கம் இருக்கும். இந்த ஊருடைய செட்டப் படி ஒரு சிவலிங்கம். உள்ளே ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கக்கூடாதான், வெளியில் தான் எடுக்கணும். ஸோ உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகல, இங்கே எடுத்துக்கலாம். நல்ல அட்மாஸ்பியருங்க, சரியான ஒரு வைப், செம்ம பிளேஸ். பெரிய கோவில் தாங்க. பேங்காக் வரவங்க, டூரிஸ்ட் வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த இடத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்தையும் ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. உள்ளே போனோடனே ஒரு மாஸ்க் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, போட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி. உள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெஸ்ட்ரிக்டட். இங்கே நான் பார்த்த மேக்ஸிமம் இங்கே கூட தமிழ் பீப்புளை பார்க்க முடியல. ஆனால் இதுக்கு மெயின்டைன் பண்ணுறவங்க மட்டும் தமிழ் பீப்புள் யாரோ 1-2 பேர் இருந்தாங்க. பேக்ரவுண்டில் அந்த ஓம் சக்தி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே இருந்த தாய் பீப்புள் இல்லை ஃபாரினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ புத்திஸ்ட் கோவில் போகும்போதெல்லாம் கூட அந்த ஷூ கட்டிட்டு உள்ளே போவாங்க. ஆனால் இதுக்குள்ளே போகும்போது அந்த ஷூ கட்டிட்டு ப்ளஸ் ஷாக்ஸையும் கட்டிட்டு உள்ளே போகிறாங்க. நல்ல பக்தி, நல்ல ஒரு ஃபீல் உள்ளே போயிட்டு வந்தோடனே. டூரிஸ்ட் வரவங்க, பேங்காக் வரவங்க இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊர் கடவுளை இவங்க எப்படி கும்பிட்றாங்கன்னு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நம்ம கடவுளை இவங்க மதிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளும் தான் மதிக்கிறோம், இவங்க எப்படி மதிக்கிறான்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்க, டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டிராஃபிக். ஆனால் இன்றைக்கி நான் தான் தப்பாக கல்குலேட் பண்ணிட்டேன் போல இருக்கு. நேற்று டிராஃபிக் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பஸ் ரொம்ப ஸ்லோவாக வருது. நம்ம அப்படியே கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம்.